என்னாகமும் 20 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 8, 11, 12. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்களை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்த தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கு குடிக்க கொடுப்பாய் என்றார். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்மையாய் தேவனை பின்பற்றினதான ஒரு ஊழியக்கார். உண்மையாய்னா என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், எப்படி என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், அவ்வளவு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு சின்ன காரியத்தில் தவறுறார். ஆனா ஆண்டவர் அதை விடலை. பாருங்க, பயமா இருக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பயமா இருக்கும். அப்ப ஆண்டவரே நான் விழுந்துரு, அதான் சொன்னேன், நான் ஏன் இந்த ஊழியக்காரங்க விழுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வாய் திறந்து கேட்காம இறுதியை நொந்து கேட்டேன். அப்ப ஒரே ஒரு பதில் எனக்கு கிடைச்சு. நிறைய வசனம் இருக்கு, அந்த வசனம் இல்லை, தேவ பயம் இல்லை, அந்த ஒண்ணுதான். இங்க நீங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, கண்மலட்ட பேசுங்க. ஆனா இங்க என்ன தப்பு பண்ணிட்டாரு, கோவம் அந்த ஜனங்கள் மீது கலகக்காரர்களையும் சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு மறந்தாரா அல்லது அதை பெருசா எடுக்கலையா, 2 அடி அடிச்சிட்டாரு. வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். 11வது வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இது என்ன பரிதாபம் தெரியுமா? உங்களை கொண்டு கிரியை நடந்துரும், நோய் குணமாயிரும், பிசாசு போயிரும். ஒரு பிரசங்கம் பண்றீங்க, அதுல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா உங்க நிலைமை என்ன தெரியுமா? உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடும்போது, ஒன்னு எனக்கு தெரியாதியா. அது எவ்வளவு பரிதாபம். மற்றவங்களெல்லாம் போஷித்துட்டீங்க, மற்றவங்களெல்லாம் வளர்த்துட்டீங்க, மற்றவங்களெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை உருவாக்கிட்டீங்க. ஆனா உங்க முடிவு என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்னு யாருன்னே தெரியாதியான்னு. இங்க பாருங்க, எல்லாரும் குடிச்சிட்டாங்க, எல்லாரும் திருப்தி ஆயிட்டாங்க. ஆனா தண்டனை யாருக்கு மேல? கீழ்ப்படியாத மனுஷனுக்கு மேல. 12வது வசனம் வாசிங்க. இன்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. அப்போ ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் நீங்க தேவனை பரிசுத்தம் பண்றீங்களா என்று பார்க்கணும். பரிசுத்தம் பண்ணும்படி. அப்ப தேவனை நீங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் பண்றீங்களா? எப்படி பரிசுத்தம் பண்றது? இதான் தேவ பயம். எப்படி சின்ன சின்ன காரியத்தையும் கருத்தா கேட்டு அதன்படியே உங்க வாழ்க்கை அமைக்கிறது. சின்ன சின்ன காரியங்களையும் ஒரு உணர்த்தல் இப்படி இருக்கு, அப்ப அது கீழ்ப்படிடு. ஒரு உணர்த்தல் இப்படி இருக்கு, அது கீழ்ப்படியும். அதான் நீங்க தேவனை பரிசுத்தம் பண்ற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் எப்படி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். அப்ப எந்த நாள் அடிச்சார் ஆளு? விசுவாசம் இல்லை. பேசினா எப்படி தண்ணி வரும்? முடிஞ்சு போச்சு. 23வது வசனம் வாசிங்க. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். பாருங்க, தண்டனை 2 பேருக்கு மேலே வந்துட்டு. ஆரோனும் இங்க போக முடியாது, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 120 வயதான மோசேயும், வேதம் சொல்லுது, அவன் பலன் குறையவும் இல்லை, அவனுடைய கண் பார்வை மங்கவும் இல்லை. 2 முக்கியமான காரியம். சிலருக்கு பலன் நல்லா இருக்கும், ஆனா கண் பார்வை மங்கிரும். அப்ப இருந்தும் புண்ணியம் கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, இந்த 2மே மோசேட்ட இருந்துச்சு. ஆனா எங்க பிரவேசிக்க முடியல? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே ஒரு காரியம்தான், என் வாக்குக்கு நீங்கள் கீழ்ப்படியல.